இது சோம்பல் இருந்தால் என்ன ஏற்படுனா என்ன நஷ்டம்னா, படியுடையார் பற்றமைந்த கண்ணும் மடியுடையார் மான் பயன் ஏதல் அறியுதுன்னா, உலகத்தையே படைத்தவனும் வந்துட்டு அருள் செய்த போதிலும் இவன் வினை காரணமாக முன்னமே சொல்லியிருக்கோம். சோம்பல் மிகுதிக்கு காரணம் பிற ஸ்தம்பிக்க செய்தல், நிலைகலங்க செய்தல், பிற நிலைகலங்க செய்தல், செயலிழக்க செய்து விடுதல். அப்படி போன்ற நெருக்கடி தந்தால் அதோடைய பாவம் இவனுக்கு அந்த வினை சூழ்ந்து விடும். அப்ப சோம்பலுக்கு காரணம் பாவமே, பேராசைக்கு காரணம் பாவமே, பொறாமைக்கு காரணம் பாவமே, பொல்லாத காம தேகமும் பாவமே, பிறர் மனசை புண்படுத்தி பேசி மகிழ்ச்சி அடைவது பாவமே, ஒரு உற்சாகத்துக்கு காரணம் புண்ணியமே, காலதாத்தால் செய்கிற செயல்கள்லாம் புண்ணியமே, தய சிந்தை புண்ணியமே, அர்ப்பணிக்க குணம் புண்ணியமே, தியாகம் புண்ணியமே, வஞ்சனையற்ற வாழ்வு புண்ணியமே, பொய் பேசாத வாழ்வு புண்ணியமே. எப்போ வரும்னா, அகத்தீசா இன்னும் என்னை வாட்டி வதைக்குதையா, இன்னும் எனக்கு கொனைக்கேடு இருக்கு, இதை புரிந்து கொண்டேன் நான் திருவூர் கடாட்சத்தால். இன்னும் கோபம் இருக்கு, கொடூரமான எண்ணம், பழி வாங்க உணர்ச்சி இருக்கு, பிறர் மீது குற்றம் காணுகின்ற ஒரு கீழ்த்தரமான எண்ணம் இருக்கு. இந்த கொனைக்கேடு அடியேன் விடுபடும். கொனைக்கேடு பற்றி புரிந்து கொள்வதே புண்ணியம். நம்மிடம் என்னென்ன குற்றம் இருக்கின்ற அறிந்து கொள்வதே புண்ணியம். அறிந்து கொண்டு முயற்சிப்பது அதோட புண்ணியம். முயற்சி கண்டு வெற்றி பெறுவது அதோட புண்ணியம். ஆக ஒருவன் உற்சாகமாக இருக்கிறான், காலந்தாழ்த்தவில்லை, மறதி இல்லை, சோம்பல் இல்லை, தூக்கம் இல்லை. அதுக்கு காரணம் திருவள்ளுவர் துணை.